நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சிக்கு போக போறாரு. ஏன்னா சட்டமன்றத்திலே வந்து இன்னும் திருச்சி மக்களுக்கு நன்றியே சொல்லல, அதுக்குள்ள வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சிக்கு போறாரு, அந்த மக்களுக்கு தேங்க் பண்றதுக்காக சார். மண்டே போறாரு. திங்கட்கிழமை எதுவும் வந்துட்டு விஜய் அவர்கள் அங்கே போகிறதாக முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ நல்ல செய்தி, ஒரு சூப்பரான இது. பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததுன்னா இது வந்து ஒரு பெரிய கூட்டமாக ஆளுங்கட்சி போட்டு அடிச்சு கூட்டத்தை காட்டி பெருசு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இது சிம்பிளாக ஒரு 5000 பேர் கொண்ட. ஆமாம் சார், நானும் ரோட் ஷோ தான் நினச்சேன். பட் ஆனால் அது அந்த பிரச்சாரத்துக்குலாம் போகும்போது ஒரு இடம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தனியாக இப்பெல்லாம் பெர்மிஷன் ஆட்டும் வாங்க தேவையில்லை சார். அது ரைட்டு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இது அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. நல்ல விஷயம் தான். ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிம்பிளாக வந்துட்டு நான் ஆளுங்கட்சி ஆகிட்டேன் அப்படின்ன உடனே வந்து சிஎம் ஜெயிச்ச தொகுதி வராருன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாம்பாங்க. ஸோ நான் என்னமோ நினச்சேன். பட் இவங்க வந்து சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது இவங்க பிளான் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். ஏர்போர்ட்டில் இறங்கினா தான் தெரியும் அது எவ்வளோ சிம்பிள். அது அவங்க கண்ட்ரோலில் கிடையாது. 5000 பேர் தான் வரணும்னு சொல்கிறது உங்கள் கண்ட்ரோலு. இப்போ போலீஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலு, எல்லாமே ரைட்டு. மக்கள் யார் கண்ட்ரோலு? அதுதான் கரெக்டா. ஸோ அதனால் அவங்களுடைய அன்பை எப்படி அவங்க தெரிவிக்க போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பிகாஸ் திருச்சியில் வந்து அவர் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தார். அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி என்னுடைய இதை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் பப்ளிக் இதை வந்துட்டு அவர் வந்து ப்ரெசன்ஸை காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டு சேகரிக்கிறதுக்காக போயிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மீண்டும் வந்து ஒரு முறை வந்து திருச்சி வழியாக திருச்சி மார்க்கமாக ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறது அந்த பக்கத்து அப்படின்றதெல்லாம் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஆனதுக்கு பிறகு இப்போ அங்கே போகிறாரு. ஸோ அதனால் வந்து திருச்சியில் இவருடைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத மண்டே நம்ம விட்னஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு கேப்புக்கு அப்புறம் வேற கொஞ்சம் வராது. ஏன்னா வந்து சட்டசபைக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு இவர் வந்து தமிழக தலைமை செயலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அவரை பற்றின ஒரு செய்திகள் அவராக நேராக இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறாரு பண்ணுறாருன்னு வரல. இந்த வாரம் டெல்லிக்கு போனது வந்துச்சு. டெல்லிக்கு அப்புறம் திரும்ப ஒரு சின்ன கேப் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டேலேருந்து கொஞ்சம் பீக் அடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கும் திங்கட்கிழமையிலிருந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. 1ஆம் தேதி மாசத்தோட ஆரம்ப நாளே வந்துட்டு நல்லா அமோகமாக இருக்கும். கண்டிப்பா சார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. 2 வாரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹோப் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து காட்டாம நல்லபடியா டிரான்ஸ்பரண்டா ஏதாவது வெள்ளை அறிக்கை வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்து பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப பேர் போனவங்க அவங்க. அதனால் வந்து அவங்க அந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு பேப்பராவது நம்மக்கிட்ட ஒயிட் ஆகட்டும், நம்ம தான் ஒயிட்டாக இல்லை பேப்பராவது ஒயிட் ஆகட்டும்னு காட்டுவாங்க. பட் அட்லீஸ்ட் இவங்களோட வெள்ளை அறிக்கை ப்ராப்பராக இருக்குன்றதுல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அந்த வெள்ளை அறிக்கையில் வந்துட்டு இன்னும் கிளாரிட்டி எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த கவர்னன்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகுது, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது, இதை எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரி ரீதியாக துறைகள் ரீதியாக வந்து இவங்களுக்கு வந்து சவால்கள் நிறைந்திருக்குது அப்படின்றது எல்லாமே அந்த வெள்ளை அறிக்கையில் நமக்கு தெரியும். மக்களுக்கும் பயங்கர கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை வந்து நம்முடைய தமிழ்நாடு மக்கள் கேட்டு அவங்களுக்கு வெள்ளை பேப்பரை காட்டின இடத்துல ஒரு அரசு வந்த உடனே முதல் 1 மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்து தங்களுடைய சிறந்த முயற்சிகளை வந்துட்டு மேற்கொண்டு ஒரு வெள்ளை அறிக்கையை விடுறாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு மீடியாவாகவுமே ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டேட்டாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஏன்னா வந்து யாராவது ஒருத்தங்க கண்மூடித்தனமாக சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அரசில் வந்து அந்த அரசில் வந்து இந்த வாயில் வடை சுடுவாங்கல்ல, இந்த இதில் வந்து லைவ் டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வந்துட்டு வடையாக சுடுவாங்க. அந்த வடை சுடுற நடுநிலையாளர்கள், அப்புறம் வந்துட்டு அது என்னது அதுக்கு என்ன பேர் என்னமோ பேசுவாங்க, சமூக ஊடகவியலாளர், இந்த 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 அரசியல் விமர்சகர்கள் சொல்றது கூட பரவாயில்லைங்க, நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் வந்து ஒரு கொடுநிலையை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிலைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் வந்து இனிமேல் எந்த டேட்டா வச்சுக்கிட்டு பேசுவாங்க, போன அரசாங்கத்துக்கு எப்படிலாம் இவங்க முட்டு கொடுப்பாங்க, ஒரு வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா கூட ஏங்க வெள்ளை அறிக்கையில் வந்து இவங்க வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க, இந்த அரசாங்கம் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து திரு மரிய வில்சன் அவர்களுடைய ஈடுபாடும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அவருடைய முக்கியத்துவம் அதில் நிறைய தெரிய வரும். ஏன்னா நீங்கள் வந்து துறை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிதித்துறையிலேருந்து வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே வந்திருக்கலாம். மற்ற அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தங்களா வெளியே வராங்க, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அப்போ அதெல்லாம் உங்களுக்கு இதில் தெரிய வரலாம். அவங்க கொண்டு வர போகிற அடுத்த பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமான ஒரு முன்னோடியாக இது இருக்கும்.
ஒரு பெரிய கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓவராலாக நம்மளுடைய கவர்னன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து தாம்பரம் கார்ப்பரேஷன் வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து குப்பைகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான கம்ப்ரஸர் டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நார்மலாக குப்பை வண்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 8 டன் ட்ராஷை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அதே இந்த கம்ப்ரஸர் டெக்னாலஜினால 12 டன் குப்பையை வந்து ஒரே டைமில் எடுத்துகிட்டு போக முடியும். இது ஆக்சுவலி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. நல்ல இனிஷியேட்டிவ். அதை ஏங்க இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க இல்ல, நீங்கள்? இல்ல. சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆமா. இது. நான் வந்து இப்போ இந்த தாவேக்கா அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எதையாவது ஒன்று இவங்கள்ட்ட சொல்லி இதை கொஞ்சம் பண்ணுங்களேன்னு கேட்கறதுக்குள்ள அவங்களே அதை பண்ணிடுறாங்கன்றது தான். நான் சத்தியமாக சொல்கிறேன், போன வாரம் நான் வந்துட்டு வெளியே போயிட்டு ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது குப்பை வண்டிங்க வந்து குப்பையை அப்படியே செதற ஆமாமா. விட்டு போயிட்டே இருந்தாங்க. இதே அவங்க செதற விட்டு போய்கிட்டு இருக்காங்க. சே மாற்றன்றாங்களே இந்த தாவேக்கா அரசு, இதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், எவ்வளோ சீக்கிரமா மாற்றுவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. எல்லா வகையிலையுமே நம்ம கண்ணை திறந்து கண்ணை மூடுற வரைக்கும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வெளியே எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, நம்ம வீட்டை விட்டு வெளியே என்னென்னலாம் பார்க்குறோமோ பப்ளிக்கில், அது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை இவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷம் கொண்டு வருவாங்கன்றதுல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் இந்த விஷயம் எப்போ நடக்கும், இது எப்படி நடக்கும், யாராவது ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இப்படி ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, கம்ப்ரஸரில் வந்து போட்டு எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி அடித்து ஏற்றி தான் அங்கேருந்து கொண்டே போவானுங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து நடைமுறையில் எப்படி பண்ண போகிறாங்க, எங்கே பண்ண போகிறாங்கன்றதுலாம் ஒரு கேள்வி. பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஓப்பனாக ஒரு குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்மெல்லோடு அது நடந்து போகும்போது, 2 வீலரில் போகிறவங்களாம் இப்போ காரில் போகிறவங்கள தப்பிச்சிருவான். ஆமாம் சார். 2 வீலரில் போகும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு மீட்டிங்கு போயிட்டுருக்கேன், ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன், இவன் அப்படியே அள்ளி போட்டு எடுத்து போயிட்டு இருப்பான். இவன் வச்சிருக்கிற காய்கறி, இவன் வச்சிருக்கிற அழுகி போன தக்காளி எல்லாம் என் மேலே கொட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு பிரேக் அவன் அடிச்சு நான் அடிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் என் தலையில் இருக்குங்கிற அந்த பயத்திலேயே ஒரு மனுஷன் வண்டி விட்டு போகணும். குப்பை வண்டியை பார்த்து ஆம்புலன்ஸு கூட நம்ம ஆளுங்க வழியில் விட மாட்டாங்க. குப்பை வண்டி வந்து ஐயா நீ தயவுசெய்து போயிரு, நான் அப்புறமா கூட போய்க்கிறேன் அப்படின்னு அந்த வண்டியை வழி விட்டு ஒரு 10 அடி தள்ளியா, என்ன 10 அடி, வாட் இஸ் திஸ் 10 அடி, ஐ வில் மெயின்டைன்ஸ் 100 அடி அப்படின்ற மாதிரி அவன் போட்டு முதல்ல அப்படி அப்புறமா போய்க்கலாம், நான் வீட்டுக்கு கூட திரும்ப போயிட்டு வரேன்ற ரேஞ்சுக்கு அதை வந்து தள்ளி இருப்பாங்க நம்ம ஆளுங்களாம். அதை ஓவர்டேக் பண்ணும்போது சைடுலலாம் எங்கேயா நம்ம மேலே வந்துன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சில ரோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து அப்படி அப்படியே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட செயல்படலாம். இந்த இதில் வந்துட்டு ஓகே இதில் இங்கே இது விழுந்து கிடக்குது, ஓகே இதுக்குள்ளே இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு டிடெக்டிவாகவே மாறிடலாம். நீங்கள் இந்த ரூட்டில் ஒரு குப்பை வண்டி போயிருக்கு, எப்படி சொல்கிறீங்க, இந்த செதறி கிடக்குல பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க வந்து நேற்று பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க, அதில் கொஞ்சம் மீன் பீஸை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். எல்லா குப்பையும் ரோட்டில் இவங்க செதற விட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த குப்பை வண்டிகள் வந்து மிகப்பெரிய ஒரு அன்ஹைஜீனிக்கான விஷயம். அதுல வந்து தூய்மை பணியாளர்களும் சார் ஒரு சில நேரம் அந்த பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க சார். அவங்க நிலைமையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ரஸர் டெக்னாலஜி அது இதுன்னா அவங்களும் மேபி கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஆமா, ஏன்னா இந்த சின்ன ஒரு குட்டி வண்டி மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு 3 வீலர் வண்டி, அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்களுக்கு மட்டும்தான் போகுது. மற்ற இடங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாரிக்கள் தான் போகுது. மொத்தமாக அந்த லாரி அப்படியே எடுத்து இது பண்ணுறாங்க. முன்னாடி அதை கையில் அள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதை வந்துட்டு இந்த மெஷினே கொண்டு போய் அதை வச்சு விட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எடுத்து கவுத்துணுன்ற கொண்டு வந்தாங்க. அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான், நல்ல விஷயம், அதெல்லாம் பாராட்டலாம். பட் ஆனால் இந்த ஓப்பனாக அப்படியே விட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து ஒன்று நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், நம்ம எல்லாருமே பயந்து போகணும். பட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அது ரொம்ப அன்ஹைஜீனிக்கான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப அன்ஹைஜீனிக்கான ஒரு விஷயம். அந்த குப்பைகள் அப்படியே ஓப்பனாக முதல்ல கிடக்கும் ஒரு இடத்துல, அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு லாரியில் போட்டு போனால் அதுவும் ஓப்பனாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்னும் டேஞ்சரஸ் சார், ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ இதை வந்து இவ்வளோ நாளாக இவங்க யோசிக்காமல் விட்டதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏப்பா இதை நாங்கள் பண்ணலையா, அதை நாங்கள் பண்ணலையா, நாங்கள் தானே முதல்ல இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி வச்சு லாக் பண்ணி இப்படி போய் கவுக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தோம், அதை நாங்கள் தானே கொண்டு வந்தோம், இந்த குட்டி வெள்ளை கலர் வண்டி இங்கே பார்க்குறீங்க அதெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதையும் பார்த்தோம். துப்புரவு தொழிலாளர்கள் உங்களுடைய தலைமை செயலகம் வெளியே நின்று 1 மாதம் போராட்டம் பண்ணதையும் நாங்கள் பார்த்தோம். அவங்கள நீங்கள் போலீஸ்காரங்களை விட்டு அடிக்க போனதையும் பார்த்தோம். அவங்க போராட்டம் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ப்ரைவேட்டுக்கு கீழே விட்டீங்க, நீங்கள் அவங்கள கவர்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னதுக்கு தான் அதுதான்ன்றதையும் நாங்கள் பார்த்தோம். சரி, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் ரொம்ப சூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ இவங்க இந்த கம்ப்ரஸரை கொண்டு வந்துட்டாங்கன்னு உடனே இது வந்து ஸ்டிக்கர் மாடல் ஆச்சு, நாங்கள் பண்ணாததா எங்களுடைய ஆட்சியில் நீங்கள் ட்வீட்லாம் போட்டு தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, என்ன மாதிரியே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது. அதனால் தயவுசெய்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னு அவங்க டைமை சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்னும் எவ்வளோ ஊர்களுக்கு வரும், எத்தனை மாவட்டங்களுக்கு போய் சேரும், எல்லா ஊர்களுக்கும் இந்த கம்ப்ரஸர் டெக்னாலஜியில் போய் உங்களால் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசான ஒரு இது. அப்போ அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க இவங்க? இதை ஒவ்வொரு ஏரியாக்கள்லேருந்துமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் இடத்துல வச்சு அதில் போட்டு அங்கேருந்து கம்ப்ரஸ் பண்ணி, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் தான்.
ஸோ இந்த கான்செப்டை இன்னும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இதில் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா பெஸ்ட் சூப்பர். அதாவது இந்த சிங்கப்பூரை நோக்கி துபாயை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல நம்ம போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ். கண்டிப்பாக சார். அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார் இன்னைக்கு. அதே மாதிரி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா சபரீசன், இவங்க 3 பேருமே மைசூர் விசிட் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது வந்து பிஜேபி கூட அலைன்ஸ்க்காக தான் வந்து பேச போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அவர் போட்டிருக்காரு ட்வீட் ஆக்சுவலி அந்த மாதிரி. அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா சவுக்கு வந்துட்டு டேட்டாவே இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக அப்படி சும்மாலாம் கண்டமேனிக்கு பேச மாட்டார். ஸோ தேர் குட் பி அ டேட்டா. பட் இவங்க மேலே நம்ம வந்து சவுக்கு சங்கரெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, எப்படி பார்த்தாலுமே சந்தேகப்படலாம். நீங்கள் எப்படி வேணால் சந்தேகப்படலாம் இவங்களை. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் மே 5, 6, 7, 8 4 நாளில் வெளியே வந்துருச்சு, ரைட்டா? ஸோ அதனால் இவங்க வந்து தேர் கேப்பபிள் ஆஃப் எனிதிங். யாரு கூட வேணால் கூட்டணி வைப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆட்சிக்கு நம்ம வரணும், இந்த புது பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய டார்ச்சர். ஆனால் இப்போ வந்துட்டாங்க. இப்போ அடுத்து இது என்ன பண்ணலாம், 6 மாதத்தில் எப்படி இதை க்ளோஸ் பண்ணலாம். நம்ம தலைவர் வேறு வந்துட்டு 2031 வெயிட் பண்ண வேண்டாம், நமக்குலாம் கொஞ்சம் வயசாகி போயிடும், இதில் நிறைய பேர் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு கூட தெரியாது. அதனால் உங்களுக்காக நான் சொல்கிறேன், நம்ம 2031 கிடையாது, இந்த 2026லேயே வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் அவருடைய கட்சி தலைவர். அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணலாமா, பிஜேபியை கையில் போட்டுக்கலாமா, இல்லை காங்கிரஸ்கிட்ட திரும்ப போய் காலில் விழலாமா, இல்லை விசிகே இடுப்பில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தொங்கி எப்படியாவது அவங்கள திரும்ப கூப்பிட்டு வரலாமா, என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க. பேசிக்கலி என்ன வேணால் பண்ணுவாங்க. எனிதிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எனிதிங்கை அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு திரும்ப பவருக்கு வரணும். அவங்க கடைசி 5 வருஷம் சார் பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்ற அந்த பாயிண்ட் வச்சு தான் அவங்க அரசியலே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அரசியலுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போயிடுச்சுல. அதுதான் இன்னைக்கு வந்துட்டு இது தாவேக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்போ அந்த இந்த திமுகவுடைய ஆதரவு, அப்புறம் வந்து இந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜியை ரொம்ப கையில் பிடிக்கணும். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஒரு இன்னொரு இதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் விங்கை கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்டாக இருக்கணும், நம்ம கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு சனாதானத்துக்கு எதிர்ப்பு, கம்ப்ளீட்லி வந்து ஒரு அதிமுக எதிர்ப்பு, கம்ப்ளீட்லி வந்து பிஜேபி எதிர்ப்புலாம் கிடையாது. சனாதானத்தை எதிர்ப்போம், பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்போம், அதுக்காக அதிமுகங்கிற கட்சியை வந்துட்டு மட்டியாக ஒன்றும் பண்ணாமல் அப்படிலாம் நம்ம பிஹேவ் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பிராமணர்கள் 2 வந்துட்டு மந்திரியில் அமைச்சர்களில் வந்துட்டு இடம் கொடுப்போம், எல்லாருக்குமே இடம் கொடுப்போம், ஆண்கள் பெண்கள் ஒதுக்கீடு பண்ணுவோம். இவங்க எல்லாத்தையும் ஆக்சுவலாக பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் வந்து இப்போ பிரச்சனையே. ஏன்னா நீங்கள் வெறும் இந்த சைடு மட்டும் இருந்திருந்தீங்க அப்படின்னா யுவர் அனதர் டிஎம்கே கட்சி அப்படின்னு போயிருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏடிஎம்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டிருக்க மாட்டீங்க, பிஜேபி ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க 2 பேருக்குமான ஸ்கோப் இன்னும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் இங்கே. ஆனால் நீங்கள் பிஜேபி வந்திருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கும், ஒரு பிராமணர்களுக்கு இடம் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்றதுல முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதை நானே பண்ணிட்டு போகிறேன். பட் ஆனால் நான் வந்து ஒரு சென்ட்ரிக்கான பாலிடிக்ஸை கையில் எடுத்துருக்கிறேன், சொல்லி சொல்லாமல் ஆக்சுவலான ஒரு சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். நம்ம வீடியோ தான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், சென்ட்ரிக்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமானது அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் வாழ்க்கையில் நார்மலாகவே இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அம்மாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்பாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆனால் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணணும், பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும். பண்ண முடியுமா? முடியாது. ஒன்று இந்த பக்கம் போயிட்டு அம்மா அப்பாட்ட அடி வாங்குவீங்க, இல்லை அப்படின்னா அவங்க கை காலில் விழுந்து நீங்கள் ஆசைப்பட்டதை விட்டுருவீங்க. பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறது கஷ்டம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒன்று ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆஃபீஸில் வேலையவும் சூப்பராக பண்ணணும். முடியாது. ஒன்று ஓவர் டைம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால் பர்சனல் லைஃப்பை விட்டுருவீங்க, இல்லைனா பர்சனல் லைஃப்பை நல்லா பார்த்துட்டு என் ஒர்க்கை வந்து கடமைன்னு பண்ணிட்டு இருப்பீங்க. இதை பேலன்ஸ் பண்ணணும், அந்த பேலன்ஸும் கஷ்டம். இப்படி ஒவ்வொன்றுலையுமே பேலன்ஸுங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்குமே கஷ்டம். இன்றைக்கி தாவேக அரசு அதை பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்குது. இங்கே இது எங்கேயாவது கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இப்படி இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அதை திரும்ப மறுபடியும் வந்து நீங்கள் கடலில் போகிற மாதிரி தாங்க. கடல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பெருங்கடலுக்கு போகும்போது ஓஷனுக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் அடுத்த காண்டினென்ட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகிற வழியெல்லாம் வந்துட்டு கப்பல் இப்படியே போகாது, கப்பல் இப்படி தான் போகும். சில நேரங்களில் கப்பல் இப்படி கூட போகும். இப்படி டைட்டானிக் கப்பலே முழுகிச்சு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் போகிறது தான் இந்த அரசியல் களம். அப்படி நீங்கள் போகும்போது லைட்டாக இப்படி இப்படி ஷேக் இருக்கும், திடீர்னு தண்ணியெல்லாம் உங்கள் கப்பலில் உள்ளேயே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஓட்ட போட்டுலாம் உள்ளே வராது, மேலே அடித்து ஊற்றும், அந்த தண்ணி திரும்ப ட்ரெயின் ஆகி வெளியே போயிடும். அப்படி தான் இருக்க போகுது தாவேக்காவுக்கு இந்த அடுத்த 5 வருஷம். பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கப்பல். ஆனால் கடைசியில் உங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கறதுக்கான வேலைகளை மட்டும் இவங்க சரியாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளை கொண்டு போய் அந்த சைடு அடுத்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ நம்மளோட தமிழ்நாடு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இந்த இம்பேலன்ஸ் இருக்கும். பட் இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் பிஜேபியோடைய ஐடியாலஜி நான் கொண்டு வர மாட்டேன், பட் ஆனால் பிஜேபியை நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நான் கொடுப்பேன்.
நான் அவனை மாதிரி சனாதனத்தை உள்ள கொண்டு வர மாட்டேன். நான் அவனை மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமான ஆர்எஸ்எஸ் உடைய இதுவா பிஜேபியோட விங்கா நான் செயல்பட மாட்டேன். பட் ஆனால் அதை நம்புறவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதோ, ஏன் திமுகவை பிடிக்கலையோ, அந்த திமுக எதிர்ப்பா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இவங்க கிட்ட என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நானே கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் நான் பண்றதுனால நான் வந்து இந்த பக்கம் ரைட் விங் தான் அப்படின்னு ஒருவேளை எவனாவது ஒரு டிஎம்கே காரன் முடிவு பண்ணிட்டான், சிபிஐ சிபிஎம் விசிகே இவங்களாம் நான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக என்னுடைய செயல்பாடுகளை அவங்களே இப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஓ, அவங்களுக்கான இதை தான் அவங்க பண்ணுறாரே தவிர இவர் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லைப்பா, இவர் பாஜக இல்லைப்பா. இப்போ இவனுக்கு புரிஞ்சிடும், நான் அடித்தட்டு மக்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவேன். ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆரம்பித்து பள்ளி மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு கல்குவாரி மூடுறதுலேருந்து ஒரு மருத்துவத்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது சரி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இந்த வெள்ளை அறிக்கை விடுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ இதுதல்லவா பேலன்ஸு? இந்த பேலன்ஸை தாவேக்கா முதல் முறையாக தமிழ்நாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து காமராஜருக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு அரசே இல்லையே, எல்லாருக்குமான அரசே இல்லையே அப்படின்ட்டு. காமராஜர் அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை தான் பண்ணார். அவருக்கு வந்துட்டு இந்த பிராமணிய இதை வந்து பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. அதை ரொம்ப எதிர்த்து தான் வந்து அவங்களுடைய ரொம்ப பெரிய அவங்க வந்து கோலூச்சி நிற்கிறாங்க, இதை வந்து ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடித்தட்டு மக்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக அவர் வந்துட்டு வேலை பார்த்தார் அன்னைக்கு. நீங்கள் இவர் அவருக்கும் மேலே நான் வந்து கம்பேர் பண்ணி அவரை மட்டம் தட்டலை. நான் என்ன சொல்ல வரேன்னா இவருடைய பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹி இஸ் பிரிங்கிங் காமராஜர் ஐடியாலஜிஸ், ஹி இஸ் பிரிங்கிங் அண்ணா ஐடியாலஜிஸ், ஹி இஸ் ஆல்சோ பீயிங் சம் டைம் ஜெயலலிதா, ஹி இஸ் ஆல்சோ பீயிங் கருணாநிதி. இவர் யாருன்னே உங்களால புரிஞ்சுக்க முடியல. இவர் இலுமினாட்டியா இருந்தால் நீங்கள் யோசிக்கணும் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து. ஸோ எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப நாளாக ரொம்ப பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருக்குமான ஆட்சின்னு ஒரு பேலன்ஸ் வருது. இதை இவங்க உடைக்க ட்ரை பண்ணலாம், பட் உடைக்கவே முடியாது. திருச்செந்தூர் எம்எல்ஏ சார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மினிஸ்டர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திருச்செந்தூர் கோயிலில் போய் அர்ச்சகர் 4000 ரூபாய் வாங்கினதை பற்றிலாம் நம்ம பேசணும். அதை வந்து மன்னிப்பு கடிதமாக விளக்க கடிதம் அந்த மாதிரி விஷயஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, முட்டு கொடுக்குறாரு பேசிக்கா. ஆமாம், அப்படிதான் சொல்லணும். அவர் கொடுத்த முட்டுக்கு நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செய்து வந்து இந்த ட்வீட்டை பார்த்து இந்த நியூஸை பார்த்து இது வந்து ஒரு பாஜக காரன் பேசணும்னு நினைச்சுக்காதீங்கப்பா, இந்த நம்ம திமுக காரன் பேசியிருக்காரு அப்படின்னு பல பேர் இப்போ போட்டு வம்பளுத்து. முக்கியமாக ஒரு சமூகத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த மாதிரி பண்றாரு, அவர் அவங்களை அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு. அவர் சொன்னதுக்கான சாராம்சம் என்னங்கிறத மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவோமா? அருமா சொல்றாரு, என்னையா லஞ்சம் வாங்கினா இப்போ என்ன இருக்குது உனக்கு, கொடுக்க மாட்டியா நீ? கோயிலில் போனால் அப்போ 4000 ரூபா கேட்டிருக்காரு ஒருத்தர். அவர் பாவம், அவர் ஒரு குறுக்கள். அவர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட 4000 வாங்கி அந்த ஒரு 4 பேர் இதை பிரிச்சுக்கிட்டு 1000 ஒன்றுமே ஒரு 10 பேர்ட்ட வாங்கி ஒரு நாளுக்கு 10,000, 10 நாளில் 1 லட்சம், 3 நாளில் 3 லட்சம் சொல்லி 30 நாளில் சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 3 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு பிளாக்ல அவங்கள விட மாட்டியாப்பா நீ? ஏப்பா அப்படி மனசாட்சி இல்லாதவங்களா இருக்கிறேன்னு அமைச்சரை பார்த்து இப்போ அவர் கேட்குறாரு. லஞ்சத்தை நார்மலைஸ் பண்றாரு. இதான் பண்றாரு அவர், வேற எதுவுமே பண்ணல அவர். இதை பண்றதுக்கு இவருக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ற ஒரு பேரு, திமுக ஒரு பதவி, ஒரு எம்எல்ஏ, இதுக்கு முன்னால ஒரு மந்திரியா இருந்தார். இதுக்கு பேர் வேற இவங்க வந்துட்டு திமுக, நாங்க வந்து திராவிட மாடல் அரசு, நாங்க வந்து சமூக நீதி கட்சி. ஐயோ ஜோக். அடுத்து ஜூலி அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்து நன்றி சார்.